கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரித்துவம் வேதத்தில் உள்ளதா? குமாரன் நித்தியமானவர் என்றும் பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர் என்றும் தேவத்துவத்தில் இரண்டாம் நபராக என்றென்றும் வாழ்பவர் என்றும் திருத்துவம் கூறுகிறது. ஆனால் வேத வசனமோ இயேசு ஜெனிப்பிக்கப்பட்ட குமாரன் என்கிறது. தேவனுடைய குமாரனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்ப்போம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரே பேரான குமாரன் என்பதும் ஜெனிப்பிக்கப்பட்ட குமாரன் என்பதும் மனிதனுடைய மீட்புக்காக தேவனுடைய திட்டத்தில் இயேசுவாக அவரே மாம்சத்தில் வெளிப்பட்ட வெளிப்பாட்டை குறிக்கிறது. குமாரன் என்கிற வெளிப்பாடு நித்தியத்திற்கும் பிதாவாகிய தேவனோடு இருந்த தேவத்துவத்தில் இரண்டாம் நபராகிய குமாரனின் வெளிப்பாடு அல்ல. அவர் ஜெனிப்பிக்கப்பட்ட குமாரன் என்றால் மனிதனாக அவருக்கு ஒரு துவக்கம் உள்ளது என்பதை இது குறிக்கிறது. இயேசு நித்திய காலமாக குமாரனாகவே இருந்தார் என்பதை வேதவசனங்கள் ஒருபோதும் போதிக்கவில்லை. மாறாக தேவனுடைய வார்த்தையே இயேசுவாக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிறது. குமாரன் என்கிற வெளிப்பாட்டின் நோக்கமே மனிதனை மீட்பதற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களுக்கு பரிந்து பேசுவதற்காகவுமே. திருத்துவம் கூறுவது போல குமாரன் பிதாவுக்கு இணையான தேவத்துவத்தில் இரண்டாம் நபராக ஒருபோதும் இருந்தது இல்லை. எபிரேயர் 1:5 எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்கிற வார்த்தையை கவனியுங்கள். குமாரன் என்கிற இயேசுவின் வெளிப்பாட்டிற்கு ஒரு துவக்கம் உள்ளது. அவர் குமாரனாக அவர் நித்திய காலமாக வாழ்ந்தவர் அல்ல. இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்பது தேவனுடைய மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக குமாரன் என்கிற வெளிப்பாட்டிற்கு ஒரு துவக்கம் உள்ளது என்பதையே இந்த வார்த்தைகள் கூறுகிறது. குமாரன் என்ற தேவனின் தன்மை நித்திய காலமாக இருந்தது என்று திருத்துவம் கூறுகிறது. ஆனால் இந்த வசனங்கள் குமாரன் என்கிற வெளிப்பாட்டிற்கு ஒரு துவக்கம் உள்ளது என்பதை உறுதி செய்கிறது. கர்த்தராகிய தேவன் மனிதனை மீட்க தம்மை தாமே தாழ்த்தி மாம்சத்தில் வெளிப்பட்ட போது குமாரனாக அவருடைய செயல்பாடு தொடங்கியது. குமாரன் என்கிற சொல் தேவனுடைய மற்றொரு வெளிப்பாட்டை குறிக்கிறதே அல்லாமல் அவர் ஆதி முதல் குமாரனாகவே திருத்துவத்தில் இரண்டாம் நபராக இல்லை. அந்தி கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட திருத்துவம் என்கிற குழப்பம் நிறைந்த கோட்பாட்டை நிராகரித்து சத்திய வேத வசனங்களுக்கு உங்களை நேராக திருப்பி தாழ்மையோடு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். மேலும் தேவன் ஒருவரே என்கிற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். இந்த செய்தி உங்களை ஆசீர்வதித்திருப்பதால் இதை பகிரவும். கர்த்தர் ஒருவரே என்கிற உண்மையை உலகிற்கு எடுத்துச் செல்வோம். ஆமென்.